இன்னொரு கேள்வி என்னன்னா, சித்தர்கள் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? இப்போ அவங்களுக்கும் ஏதாச்சும் முன்கூட்டியே கணிச்சிருப்பாங்களா? நான் சித்தர் ஆகப் போறேன். இல்ல சில பேர் வேலை கிடைக்காம வீட்ல பிரிஞ்சுட்டாங்கன்னா, சில பேரு காவி உடை அணிஞ்சிட்டு போய் கோயில் வாசல்ல உட்காந்துட்டு, இல்ல கங்கை, யமுனா இந்த மாரி கோயிலுக்குலாம் போயிட்டு, அங்க போய் நான் அகோரி, சித்தர் இந்த மாரி பேர சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? அது எல்லாமே சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லிக்கிறது தான். அதுதான் உண்மை. அதாவது ஒரு மனுஷனா பிறந்தா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரும்போது சித்தராகணுன்ற அவசியமே முதல்ல இல்ல. நம்ம வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இதுக்காகத்தான் இது விஷயம்லாம் நடக்குது. அதை அழுங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கோவப்படுங்க, பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு அப்படியே ஐயோ நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் அழக்கூடாது, நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவசியமே கிடையாது. ஹியூமன்னு பிறந்துட்டா அது என்ன எவ்வளோ ஆன்மீகத்துல இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த புரிதலோட போகிறது தான் வந்துட்டு கரெக்டான ஒரு வழி. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சித்தர் ஆகிற, சன்னியாசி ஆகிற, இல்ல வந்து காவி உடைய போட்டுட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எஸ்கேபிசம் தான். நான் அதுதான் நான் சொல்லுவேன்.